Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம ரெசிபி பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா மேக்ரோனி தாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சில மட்டன் மசாலா மேக்ரோனி சாப்பிட்டிருக்கீங்க? வாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை 2 இன்ச் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. லவங்கம் ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸில். நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கும். பாருங்கள் இதுலேருந்து நல்லா அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருப்போம். இப்போ நான் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மட்டனோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். நான் பிஃபோராகவும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் சேர்க்கும் போது எசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பச்சை மிளகாவோட. ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இதோட நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பழம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதில் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதில் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நான் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் ஜாஸ்தியாக வேணால் கூட சேர்க்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். பட் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சேர்க்கும்போது. பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுருங்க சிம்மில் வச்சு. இப்போ நல்லா மேஷ் ஆன அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மேக்ரோனி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதனால் 1க்கு 3 மடங்காக 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் நம்ம அப்படியே மேலே மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுருவோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். நான் பிஃபோராகவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தப்பறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதித்த உடனே நம்ம மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள் இது சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 2 கப் அளவுக்கு நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இது நம்ம இது சேர்த்துடலாம். இந்த மேக்ரோனி பார்த்தீங்கன்னா நல்லா வேகணுங்க. நல்லா வெந்து வரும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோனியில் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் மசாலா எந்தளவுக்கு ஹெவியாக கொடுக்குறீங்களோ ஸோ சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இந்த அளவுக்கு சேர்க்குறதால 3 மடங்கு அளவு சேர்க்குறதால இது அடி பிடிக்காதுங்க. ரொம்ப நல்ல கிரேவியாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே எம்மியாக இருக்கும் பார்க்கவே. இந்த மேக்ரோனி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் இருக்குங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதில். பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டேன். 6 விசில் முடிஞ்சிருச்சு. இது நல்லா வந்து இந்த ஹீட் போன அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள் இது வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இது சூப்பராக வெந்துருச்சுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. நம்மளுடைய மட்டன் மேக்ரோனி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கியிருக்கீங்க பாருங்கள். இது இதில் எந்த அளவுக்கு கிரேவி இருக்குன்னு தெரியும். ஆனால் இது ஆறின உடனே அப்படியே திக்காயிடுங்க. ஸோ சூடாக இந்த மாதிரி பரிமாறும்போது ஒரு சூப்போடு நம்ம மேக்ரோனி சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கும். அதில் மட்டன் எசன்ஸ் சேரும்போது இன்னும் எம்மையாக இருக்குங்க. பாருங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரே டைமில் மட்டனும் எம்மையாக வந்துருச்சு, மேக்ரோனியும் சூப்பராக வந்துருச்சு, அடிப்பிடிக்கலை. நல்ல ஒரு கிரேவி பதத்தோடு நம்ம சூப்பராக இன்றைக்கி மட்டன் மசாலா மேக்ரோனி எம்மியாக குக் பண்ணியிருக்கோங்க. இதில் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணாமல் கூட இதே மாதிரி மேக்ரோனி ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் ப்ரானும் ஆட் பண்ணலாம், கீமா கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான்வெஜ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா நீங்கள் அப்படியே சமைக்கலாங்க. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு ஒரு எம்மியான ரெசிபிங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.